பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மகள் 4வது கலீஃபா ஞானவான்களின் தந்தை அஹ்லுல் பைத்துகளின் ஆரம்ப கிரீடமான சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மனைவி சுவர்க்கத்து வாலிபர்களான சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் 30 வருஷமும் உலகத்துல வாழலையே. என்ன நீதம்? ஒரு 50 வருஷம் வாழ முடியாதா? 60 வருஷம் வாழ முடியாதா? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். ஃபாத்திமா, ருக்கையா, ஸைனப், உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன, காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹும். 7 பிள்ளைகளுள் 6 பிள்ளைகள் சையதத்துனா கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைகள். ஒரே ஒரு பிள்ளைதான் மதீனா முனவ்வராவிலே மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைத்த பிள்ளை இப்ராஹிம் இப்னு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 பிள்ளைகளுள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை தவிர 6 பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கண் முன்னிலையில் மௌத்தாகி 6 பிள்ளைகளை அவர்களே அடக்கினார்கள் என்றா இதை விட அத்தாவுக்கு ஒரு சோதனை இருக்கா சீதரிகளே? ரஹமத்துல்லில் ஆலமீன் சையதுல் முர்சலீன் அவங்க இல்லை என்றா உலகமே இல்லை, அவங்க இல்லை என்றா சுவர்க்கம் இல்லை, அவங்க இல்லை என்றா அமல்களே இல்லை, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வினால் மிகவும் மஹப்பத்து வைக்கப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனது 6 குழந்தைகளை அடக்கிவிட்டு கடைசியாக 63 வயதில் வஃபாத்தாகும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு போறாங்க, நீங்களும் மிச்சங்காலம் இருக்க மாட்டீங்க. அப்ப அவங்களுக்கு 28 பிளஸ் 29 போகுது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. என்ற அஹ்லுல் பைத்துகள்ல என்ற குடும்பத்துல முதலாவதாக என்ன வந்து கபர்ல சந்திக்கிறதும் நீங்க தான் ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நஞ்சு கொடுக்கப்படுவார்கள் என்ற செய்தி வஃபாத்தாக முந்தியே தெரியும். பேரப்பிள்ளை ஒரு தடவை சுஜூதுல இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்குறாங்க. இல்ல சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்களோ. சுஜூதுல ரொம்ப நேரம் நீட்டினாங்க. இவ்வளவோ நேரத்துக்கு பிறகு சுஜூதுல தலையை தூக்கினாங்க. ஹசன் இல்லாட்டி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்ல ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகால சங்கையான முதுகால இறங்கி ஓடுறாங்க. பார்த்தா சுஜூதுக்கு போன உடனே என்னமோ குதிரையில ஒட்டகத்துல போறேன்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை புள்ள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்ல ஒருவர் முதுகுல ஏறிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வுடைய தொழுகை, அல்லாஹ்வை மட்டும் ஞாபகப்படுத்தும் சுஜூது. அந்த சுஜூதிலே பிள்ளையை மதித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கழுத்து 2 துண்டாக வெட்டப்படுவார்கள் என்ற செய்தியை விளங்கி வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது அத்தா வஃபாத்தாகி விட்டார்கள். அத்தாவை பார்த்ததே கிடையாது. 6 வயதில் அம்மா வஃபாத்தாகி விட்டார்கள். அம்மாவை பார்த்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ப யார் இருக்கிறாங்க? உடன் பிறந்த அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, உடன் பிறந்த அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது. அபூ தாலிப் நாயகம் அவர்கள் கூட மறுபக்கத்தில் குறைஷி தலைவராக இருந்து கொண்டு இவர்களை பாதுகாப்பதற்கென்றே மிகவும் பேணுதலோடு நடந்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். யார் இருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதில் அல் அமீன் என்ற பட்டம் கிடைத்தது. இதை பார்க்கிறதுக்கு அம்மாவும் இல்லை, அத்தாவும் இல்லை. 40ஆம் வயதில் நபியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டார்கள், அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். எப்பவோ நபியாகிட்டாங்க, இன்னைக்கு தான் நபி அல்ல. அவர்களை பார்ப்பதற்கு தாய் தகப்பன் கிடையாது. மூஜிசாத்துகள், அற்புதங்களை பார்ப்பதற்கு தாய் தகப்பன் கிடையாது. இப்படிப்பட்ட பொய்யான இந்த உலகத்தை யாரெல்லாம் விளங்கெடுத்து அல்லாஹ்வுடைய ரகசியங்களை அறிய முற்படுகிறார்களோ அவர்களுடைய கல்விலே ஏற்படக்கூடிய மாற்றம்தான் வலியுல்லாவாக ஆகிறதற்கு முதல் படி.
நாம ஒன்றையுமே விளங்கெடுக்காம நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று நினைச்சு நாம சும்மா வாழ்ந்தோம் என்று சொன்னா நம்முடைய கல்வில் மாற்றம் ஏற்பட மாட்டாது. கண்ணியமான நறுமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, குர்ஆனுடைய ஆயத்துகள் மக்களுக்கு உயிரூட்டும், கல்வை வெளிச்சமாக்கும். மீனுக்கு எந்த அளவு தண்ணீர் முக்கியமோ இதே போல ரூஹுக்கும் கல்வுக்கும் திக்ர் முக்கியம். திக்ரை மறந்து வாழ்கிறோம், திக்ருடைய ரகசியத்தை அறியாமல் வாழ்கிறோம். திக்ரை அறிந்து செயல்பட்டு அல்லாஹ்வுடைய ரகசியங்களை எல்லாம் இஸ்முல் ஆலம் என்றும் அல்லாஹ்வுடைய அந்த அற்புதமான வார்த்தையை கொண்டு விளங்கி உலகத்திலே மக்களை சீர்திருத்தியவர்கள் தான் வலிமார்களும் குத்துபுமார்களும். முந்தி சொன்ன மாதிரி அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன், பயம் இல்லை. பயத்தை கொண்டு சோதிப்போம் என்று சொல்கிறான், இங்க பயமே இல்லை என்று சொல்கிறான். அப்ப யார் இவர்கள்? யாராச்சும் வந்து டோக்க நீட்டினா பயம், பாம்புக்கு பயம், போலீஸுக்கு பயம், சுனாமிக்கு பயம், கொரோனாவுக்கு பயம், பூமி அதிர்ச்சிக்கு பயம், அல்லாஹ்வுக்கும் பயம். எல்லா பயமும் உண்டா? தக்வா என்றால் என்ன என்று கேட்டா இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்கிறோம். இறை அச்சம், இறைவனுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அது அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுக்கு ஏன் பயப்படுகிறோம்? தூக்கி நரகத்தில் போட்டுருவானோ, திடீரென்று கோவிச்சிருவானோ? நாம எந்த அளவு அல்லாஹ்வோட நெருங்கி இருக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ் நம்மளோட நெருங்கி இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய ஐபுகளை மறைத்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரகசியத்தை விளங்கி ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு கண்ணை பொத்திக்கிட்டோ திறந்துகிட்டோ கூரையை பார்த்துக்கிட்டோ வானத்தை பார்த்துக்கிட்டோ அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பது பல 100 வருடங்கள் இபாதத்தை செய்வதை விட சிறந்தது. அதுதான் திக்ர். அந்த கல்புக்கு தான் அல்லாஹ் தஆலா தக்வாவையும் நூரானியத்தையும் ஹிதாயத்தையும் பாய்ச்சுகிறார். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய அச்சம் என்றா என்ன அச்சம்? அது எப்படிப்பட்ட பயம்? அது முஹப்பத்து கலந்த பயம். அல்லாஹ் என்னை படைத்தான், எனக்கு அறிவாற்றலை தந்தான், தாய் தகப்பனை தந்தான், உடம்பை தந்தான், 2 கண்களை தந்தான், பேசக்கூடிய நாவை தந்தான், மனிதனாக படைத்தான். இவ்வளவு குதிரத்துகளை எல்லாம் தந்து என்னை சிறப்பாக்கி வைத்த அல்லாஹ் நான் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மறைத்து சத்தாருல் உயூப் என்ற சிபத்தை கொண்டு என்னை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறானே. உங்க எல்லாருக்கும் இன்றைக்கு நான் நல்ல மனுஷனாக பேசிக் கொண்டிருக்கிறேன். எனது ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய சீக்ரெட் லைஃப் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் அறியாமல் தெரியாமல் நான் என்னென்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் வருவீங்க, பேசுவீங்க, சலாம் சொல்லுவீங்க. உங்களுடைய ரகசியம் எனக்கு தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் எண்ணங்களையும் கண்காணித்து ஐபுகளை மறைத்து விட்டு நோன்பு கடைசி 10ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹ்வே நீ மன்னிக்க கூடியவன், ரொம்ப மன்னிக்க கூடியவன், மிகவும் மன்னிக்க கூடியவன். அது மட்டுமல்ல, துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்புகிறாய் யா அல்லாஹ். You are the most forgiving and you like to forgive us. விரும்புகிறாய், மன்னிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாய். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல தண்ணீரே இல்லாம பஞ்சம் ஒன்று ஏற்பட்டு விட்டது. யாருக்கும் தண்ணீர் இல்லை, குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ துப்புரவு செய்யறதுக்கோ மிருகங்களுக்கு கொடுக்கவோ பயிர் பச்சைகளுக்கு போடவோ தண்ணி கிடையாது. இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து கெஞ்சினாங்க உம்மத்தினர்கள், பனு இஸ்ராயல்கள், அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, மழை பொழியணும், மழை பொழியணும். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாரும் ஒரு மைதானத்துக்கு வாங்க, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து விட்டு துஆ கேட்போம். கடைசியில்
அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மைதானத்தில் 40 வருஷமாக கண்டினியூஸ்லி தொடர்ந்து பெரும் பாவம் செய்த ஒரு பாவி இருக்கிறார். அவர் இருக்கும் வரையில் மழை அனுப்ப மாட்டேன். அவரை வெளியில போக சொல்லுங்க, மழை பொழியும். இந்த செய்தியை சொல்றதுக்கு திரும்பினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லார்கிட்டேயும் இந்த இடத்துல இந்த மைதானத்தில் ஒருவர் இருக்கிறாராம், 40 வருடங்கள் பெரும் பாவத்திலே மூழ்கியவராம். அவர் இந்த இடத்திலிருந்து வெளியில போனாதான் அல்லாஹ் மழை அனுப்புவானாம் என்று சொல்றாங்க. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை பொய்ப்பிப்பது போல மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழை ஓண்டு பொழிய ஆரம்பித்து. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னதை தானே நான் இப்ப சொன்னேன், இதுக்கடையில அல்லாஹ் மழை அனுப்பிட்டானே, இதுல ரகசியம் என்ன? மறுபக்கம் திரும்பி, யா அல்லாஹ் நீ சொன்னதை தான் நான் சொன்னேன், அதுக்கிடையில் மழை அனுப்பிட்டாயே, யார் அந்த பாவி, யாரெல்லாம் வெளியில போகவில்லையே என்று சொன்ன உடனே மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்க அந்த ஆளை கண்டுபிடிச்சி வெளியில அனுப்புறதுக்கு முன்னால கல்பால் ரகசியமாக என்னிடத்திலே அந்த பாவி கையை உயர்த்தி விட்டான். யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்கள் இந்த மைதானத்தில் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னோட சேர்ந்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இவங்கட மத்தியில என்ன சீரழிச்சிராத யா அல்லாஹ், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ரகசியமாக கேட்டாங்க. அல்லாஹ் உடனடியாக மன்னித்தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளமையா கேள்வி கேட்கக்கூடிய நபி தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அப்படி 40 வருஷம் பெரும் பாவமோ சிறு பாவமோ பாவத்துல மூழ்கி இருந்த ஒருத்தரை நீ மன்னிச்சேண்டா அந்த ஸ்ரீதேவி யாருன்னு எனக்கு அறிஞ்சு கொள்ள எழுமான்னு கேட்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 ஆண்டுகளாக பாவம் செய்தும் அவனுடைய ஐபுகளை மறைச்சி நான் உங்களுக்கு சொல்லாம இருந்துட்டு இப்ப சொல்ல போறேன்னா சொல்ல மாட்டேன். அது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ளது. இந்த அல்லாஹ்வுடைய ரகசியத்தை விளங்குவதுதான் வலிமார்களின் ஆரம்ப நிலை. இதை விளங்கப்படுத்தத்தான் வலிமார்கள் அழுதார்கள். இவங்களுக்கு விளங்குதில்லையே. அதிகமான வலிமார்கள் தேம்பி தேம்பி அழுதது நிறைய சம்பவங்கள் சரித்திரங்கள்ல பார்க்கிறோம். கண் ரெண்டிலையும் அப்படியே மாக் இருக்கும் என்று சொல்லுவாங்க. கண்ணுக்கு கீழால கண்ணீர் வடிஞ்சி 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 அழுத அந்த கண்ணீர் ஓடின இடம் அப்படியே ஒரு ரூட் மாதிரி ஒரு கீறு ஒரு கோடு இருக்கும் என்று சொல்லுவாங்க. சில வலிமார்களுடைய கண்களில் பயமே இல்லாத வலிமார்கள் ஏன் அழணும்? கியாமத்தினாலில் கவலையே இல்லாத வலிமார்கள் ஏன் அழணும்? ஏன் அழுதாங்க? நமக்கு அல்லாஹ் தந்த இந்த அறிவையும் இல்மையும் ஞானத்தையும் நாம சொல்றோம், ஆனா எல்லாரும் இதை விளங்கெடுக்கிறாங்க இல்லையே. நான் ஆரம்பத்தில் படிச்ச பைத்து ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படிச்ச பைத். அது ஆரம்பத்தில் நான் படிச்சேன். குல்லுஹும் யாபுதுக மின் ஹௌஃபி நாரின் வயரவுன நஜாத ஹஸ்ஸன் ஜஸீலா. அவங்க என்ன சொல்றாங்க? தஹஜ்ஜுடைய நேரத்தில் முனாஜாத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, மிகப்பெரிய வலியுல்லாக்களில் பெண்களில் உன்னதமான அந்தஸ்தை பெற்றவர்கள் அவர்கள். அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ் குல்லுஹும் அதிகமானவங்க யாபுதுக மின் ஹௌஃபி நாரின் நரகத்துக்கு பயந்து உன்னை வணங்குகிறார்கள். தஹஜ்ஜுக்கு எழும்புறாங்க, கேட்டா சொல்றாங்க நரகத்துக்கு பயமே. நோன்பு பிடிக்கிறாங்க, கேட்டா சொல்றாங்க நரகத்துக்கு பயமே. நரகத்துக்கு பயந்து உன்னை வணங்குகிறார்கள். பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பங்கிடுங்க. சரி, ஓகே. அதிகமானோர் உன்னுடைய உம்மத்தினர்களுள் நரகத்துக்கு பயந்து வணங்குகிறார்கள் உன்னை. அவுபி ஐயஸ்கூனுல் ஜினான ஃபயுஹலௌ பிரியாதின் வயஷ்ரபு சல்சபீலா. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தை பார்த்தா சுவர்க்கத்துக்கென்று ஆசைப்பட்டவர்களாக நாம தொழணும். எதுக்கு? சுவர்க்கம் போக. சுவர்க்கம் போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றணும். சுவர்க்கம் போக நோன்பு பிடிக்கணும். சுவர்க்கம் போக
குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், சுவர்க்கம் சுவர்க்கம் சுவர்க்கம். ஒரு கூட்டம் நரகத்துக்கு பயந்து அமல் செய்கிறார்கள் யா அல்லாஹ். இன்னொரு கூட்டம் சுவர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு சல்சபீல் என்னும் குடிபானத்தை குடிச்சு சுவர்க்கத்தில் இன்பமாக வாழ்வதற்கு இன்னொரு கூட்டம் வணங்குறாங்க யா அல்லாஹ். ஆனால் உன்னுடைய அடியான் ஆகிய அடிமை பெண்ணாகிய நான் யார் தெரியுமா? லைஸ லீஃபில் ஜீனானி வன்னாரி ராயோன் ஆனா லா அப்தகி பிஹிப்பி பதீலா. யா அல்லாஹ், நான் சுவர்க்கத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, அந்த யோசனை வருதும் இல்லை. நான் உன்னை வணங்குவதற்கு பகரமாக சுவர்க்கத்தில் என்னைய போட்டாத்தான் வணங்குவேன் என்றோ நரகத்தில் போடாட்டித்தான் வணங்குவேன் என்றோ உனக்கிட்ட கண்டிஷன் போடுற நிலைமையில நான் இல்லை. நான் வணங்குவதெல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும்தான். யா அல்லாஹ், மன் கான லில்லாஹி வ கான அல்லாஹு லஹு. யாரெல்லாம் தன்னை அல்லாஹ்வுக்கென்றே அர்ப்பணித்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கென்று சொல்லும் பொழுது விளங்கிக் கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தின் மூலமாகத்தான், அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான், அவர்களை நினைப்பதன் மூலமாகத்தான். மன் கான லில்லாஹி வ கான அல்லாஹு லஹு. யாரெல்லாம் தன்னை அல்லாஹ்வுக்கென்று அர்ப்பணித்து விட்டார்களோ அல்லாஹ் அவனை இவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். இப்ப இவங்களோட வாயால என்ன துஆவை கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்குகிறான். காரணம், அல்லாஹ்விடத்திலே அர்ப்பணமானவர்கள் குதுபுமார்கள், வலிமார்கள். அவர்களுள் தலைமையானவர்கள் கௌதுல் ஆலம் குதுபுல் அக்தாப் முஹய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை. யார் அல்லாஹ்வுக்கு முஹப்பத்து கலந்த பயமாக பயந்து அல்லாஹ்விடத்திலே தன்னை அர்ப்பணமாக்கி பயந்து தக்வாவோடு வாழ்கிறார்களோ காஃபஹு குல்லு ஷை. அல்லாஹ் அல்லாத அனைத்தும் அவருக்கு பயப்படும். அல்லாஹ் அல்லாத அனைத்தும் அவருக்கு பயப்படும் என்றா சிங்கமும் பயப்படும், மின்னலும் பயப்படும், இடியும் பயப்படும், அனைத்தும் பயப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்புகள். யாருடைய கல்விலே அல்லாஹ்வும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பல்கீஸ் மகாராணியுடைய அந்த சிம்மாசனத்துடைய அந்த ஹதீஸ் குர்ஆன் ஆயத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல நம்ப முடியாத, நம்பிக்கையே வைக்க முடியாத ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆனா நம்பவில்லை என்றால் உடனே காபிரா போயிடுவான். அல்லாஹ் காப்பாற்றணும். ரொம்ப சம்பவத்தை நீட்டி கொண்டு போக முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக பல்கீஸ் மகாராணி வந்து கொண்டிருக்கிறார்கள் யமனில் இருந்து. இவர்கள் பலஸ்தீனில் இருக்கிறார்கள் அவர்களுடைய அரச சபையில். யமன் பல்கீஸ் மகாராணியுடைய அந்த அரச சபையிலிருந்து பலஸ்தீனுக்கு வருவதாக இருந்தால் நடந்து வருவதற்கு 2 மாத தூரம் நடந்து வர பயணம் தூரம். வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சபையில் இருக்கக்கூடியவங்ககிட்ட சொல்கிறார்கள் யா ஐயுஹல் மலஉ ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். என்னுடைய சபையில் இருக்கக்கூடியவர்களே, பல்கீஸ் மகாராணி அவங்களோட அந்த சிம்மாசனம், த்ரோன், மிகப்பெரிய சிம்மாசனம், த்ரோன், வெறும் கதிரை மட்டுமல்ல, ஒரு த்ரோன், மகாராணி உட்காரக்கூடிய பெண், புதிய பொண்ணை உட்கார வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சிம்மாசனம், த்ரோன். இவங்களுக்கு ஒன்று இருந்தது. அது தங்கத்தாலும் வைரத்தாலும்
மாணிக்கங்களாலும் மரகதங்களாலும் முத்துக்களாலும் பதிக்கப்பட்டது. பல ஆயிரம் கோடியை விட பெறுமதியான ஒரு சொத்து அது. இவங்க என்ன செய்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, நபியை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவுவதற்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. வரமுந்தி என்ன செஞ்சாங்க தெரியுமா, 7-8 அறைகள், ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பூட்டு பூட்டு போட்டு 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 லொக் பண்ணி யாருக்கும் தொட முடியாமல், யாருக்கும் பார்க்க முடியாமல் உள்ளே அதை ஒளித்து வைத்து விட்டு கூட்டத்தார்களோட வந்து கொண்டிருக்கிறாங்க. பல்கீஸ் மகாராணி பக்கத்துக்கு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா ஐயுஹல் மலஉ ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷிஹா கப்ல ஐயதூனி முஸ்லிமீன். இவங்க முஸ்லிம்களாக எனக்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னால உங்களில் யாருக்கு அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இந்த சபையில வைக்கலாம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சரித்திரம், சம்பவம். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனுக்குள்ள என்னென்ன சரித்திரங்கள், சம்பவங்கள் எல்லாம், ஞானம் எல்லாம் இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலையா, சிந்திக்கவில்லையா? இப்ப கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், அந்த இடத்துல இருந்த பவரான ஜின், ஜின்னுடைய பெயர் இஃப்ரீத். அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமி. நீங்க உட்கார்ந்த இடத்துல இந்த எலும்ப முந்தி நான் எடுத்துட்டு வரவான்னு கேட்டது. அப்படி ஏண்டா லுஹாவுடைய நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த அரச சபையில அவங்களோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாங்களேண்டா, எங்கட பாஷையில சொல்றோம், அந்த காலத்துல லொஹர் அசர் லுஹா ஒன்றும் இல்லை. லுஹாவுடைய நேரத்தில் உட்கார்ந்தாங்களேண்டா லொஹருக்கும் அசருக்கும் இடையில தான் எலும்புவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் வச்சுக்கொள்வோமே. ஜின் கேட்குது, யமன்ல இருந்து பலஸ்தீனுக்கு கொண்டு வரணும், எனவே நான் அதை நீங்க உட்கார்ந்த இடத்திலிருந்து எலும்ப முந்தி எடுத்துக்கிட்டு வரவா என்று கேட்ட உடனே, இல்லை, அதை விட அவசரமாக எனக்கு வேண்டும், அதுக்கு முந்தி வந்துடுவாங்க. இவங்க ஏன் தெரியுமா அதை கொண்டு வர சொன்னாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்த ஒரு ராஜா, ஒரு நபி, மிக பெரும் கோடீஸ்வரர். அடுத்தது பட்டாளம், மிகப்பெரிய பட்டாளம். அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயந்து இஹ்லாஸ் இல்லாம இந்த பல்கீஸ் மகாராணி இஸ்லாத்துக்கு வரக்கூடாது, அல்லாஹ்ட குதிரத்தை பார்த்துட்டு வரணும். இப்ப அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது, உட்கார்ந்த இடத்திலிருந்து எலும்ப முன்னால் நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்ன அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை விட குயிக்காக வேண்டும் என்று சொன்ன நேரத்தில், வகாலல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப், அந்த இடத்தில் ஒருவர் இருந்தார், அல்லாஹ்வுடைய அறிவு ஞானம், மஅரிஃபா என்னும் இல்மு ஞானம், இல்ஹாமியத்தான அறிவு ஞானம், இஸ்முல் ஆலமை கரைத்து குடித்த அல்லாஹுவோடு ஃபனாவாகிய ஒரு நல்லடியார் அந்த இடத்துல இருந்தார். குர்ஆன்ல இப்படி விளக்கமா சொல்லல, என் பேச்சில் நான் சொல்கிறேன். அவரை தவிர வேற யாராலும் அதை செய்ய முடியாது. அவர் அந்த இடத்தில் இருந்தால் தான் அதை செய்யலாம். இவங்க சொல்றாங்க, வகாலல்லதி இன்தஹு இல்முன், அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருத்தர், அவருடைய பெயர் அனைத்து தஃசீர்களிலும் சொல்கிறார்கள் ஆசிஃப் இப்னு பர்ஹியா. இவர் ஒரு இறைநேச செல்வர், இவர் ஒரு குத்துபு, இவர் ஒரு அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அல்லாஹ். இவர் சொல்றார், அல்லாஹ் சொல்றான், அவர் சொல்லுவதாக, நான் ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃபுக், நீங்க கண்ணை மூடி திறக்க முந்தி நான் கொண்டாரேன். கண்ணை மூடி திறக்கிறாங்க, சாமான் நிக்குது முன்னாடி. அவங்க வெளியில போகல, காத்து கிட்ட சொல்லி கொண்டு வர வைக்கல, ஜின்னு கிட்ட சொல்லி கொண்டு வர வைக்க இல்ல. கண்ணுக்கு தெரிபடக்கூடிய சிம்மாசனத்தை ஒரு ஆசிஃப் இப்னு பர்ஹியா என்னும் அல்லாஹ்வுடைய நல்லடியார் அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடி திறக்க முந்தி கொண்டு வந்தார் என்றால், அல்லாஹ்வை தவிர இதை யாருக்கு செய்யலாம்?
ஆனால் அல்லாஹ் சொல்றான் இவர்தான் செஞ்சார். அன ஆதீக பிஹி, நான் அதை கொண்டு வரேன். மன் கான லில்லாஹி வ கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்வுக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ அல்லாஹ் அவனை கொடுத்து விடுவான். அவர் பேசும் வாயாக, அவர் பார்க்கும் கண்ணாக, அவர் பிடிக்கும் கரங்களாக. இதுவெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள விடயங்கள். இப்ப யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன்ல இதுக்கு நிறைய பயான்கள்ல சொல்றாங்க ஜின் தான் கொண்டு வந்த, ஜின் தான் கொண்டு வந்த, ஜின் தான் கொண்டு வந்த. ஜின் கொண்டு வந்தேன்னு சொன்னா ஒருத்தரும் கணக்கெடுக்க மாட்டாங்க, விட்டுட்டு சும்மா இருந்துருவாங்க. ஜின்னா, நாங்கள் ஜின்னை கண்டில்லையே, அது வேற விஷயம். ஜின்னுடைய மேட்டர் வேற. ஜின்னுக்கு முடியாமல் போனதை அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர் கொண்டு வந்தார். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வரா மஸ்ஜிது நபவி ஷரீஃபில் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று டாபிக்கை மாற்றி யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல், சாரியா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போயிருந்தாங்க பட்டாளங்களோட. சாரியாவே மலைக்கு பின்னால பாருங்க, மலைக்கு பின்னால பாருங்க, உங்களை தாக்க வாராங்க என்ற அர்த்தத்தில் ஒரு சத்தம் வச்சாங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறாங்க. இவங்க மைக்கும் இல்லாம பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மதீனத்தில். அதுக்கப்புறம் பயான பண்ணி முடிச்சாங்க. சில மாதங்களுக்கு பிறகு வந்து சாரியா ரலியல்லாஹு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட, நீங்க மட்டும் அந்த சப்தத்தை வச்சு நம்மளை காப்பாற்ற இல்லையென்றா எல்லாரும் நம்மளை வந்து தாக்கி கொண்டு போட்டிருப்பார்கள். இது என்ன? இது வலிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, நல்லடியார்களுடைய, குதுபுமார்களுடைய வார்த்தைக்கு லிமிட் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய குதிரத். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாதவர்களை நாம வணங்குறோம் என்று. அதுதான் பிரச்சனை. வலிமார்களை யாரும் வணங்கவில்லை, வணங்க கூடாது, வணங்க முடியாது. எப்படி வணங்குற? வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும். அடிக்கடி மதீனா முனவ்வராவுக்கு போயிட்டு வாரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே வணங்காத நாம வலிமார்களை வணங்குவோமா? வலிமார்கள் உயிரோடு இருக்கும் போதே வணங்காத நாம மௌத்தா போன பிறகு கபருக்கு போய் வணங்குவோமா? இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டும். ஆனால் குத்துபுமார்களுக்கு நன்றி செலுத்துவோம், குத்துபுமார்களை புகழ்வோம், குத்துபுமார்களை பின்பற்றுவோம், அவர்களை தூக்கி தலைக்கு மேல வைப்போம், அவர்களை தாய் தகப்பனை விட உன்னதமான அந்தஸ்தில் வைப்போம். இதுவெல்லாம் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் என்ற அந்த குர்ஆன் ஆயத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய நியமத்துகளை நாம் அதிகமாக்கி தருவோம். வல இன் கஃபர்தும், நீங்க நன்றி செலுத்த மறுத்துவிட்டால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை ரொம்ப பாரதூரமானது, ரொம்ப கடினமானது. மல்லம் யஷ்குரி நாஸ ஃபலம் யஷ்குரில்லா, யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவன் தான். அப்ப குத்துபுமார்கள், நம்முடைய ஸ்ரீதேவி தலைவர் நயாஸ் ஹசரத் ஹஃபிலஹுல்லா அவர்கள் சொன்னாங்க, உருதுல தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் விளங்கின மாதிரி நான் சொல்றேன், பிழையண்டா திருத்துங்க. இன்றைக்கு எத்தனை பள்ளி வாயில்கள் முஹியத்தீன் பள்ளி, முஹியத்தீன் பள்ளி, முஹியத்தீன் பள்ளி, எத்தனை தரீகாக்கள் முஹியத்தீன் முஹியத்தீன். அந்த பேரில் எப்படி இந்த பேர் வந்துச்சு? அல்லாஹ் அவர்களை மேலோங்க செய்தார். அவர்கள் மூலம் அல்லாஹு தஆலா உலகத்திற்கு இஸ்லாத்தை நாடினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில் ஒருவர்தான் ஆசிஃப் இப்னு பர்கியா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட உம்மத்தில் மிகச் சிறந்த உம்மத். அந்த சிறந்த உம்மத்தில் அஹ்லுல் பைத்துகள் இன்னும் சிறந்தவர்கள். ஆசிஃப் இப்னு பர்கியாவுக்கு அந்த வேலையை செய்யலும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை குதுபுல் அக்தாப் ஓதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னத்தை செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டுதான் செய்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டுதான் செய்கிறார்கள்.
அல்லாஹ்வை கல்விலே வைத்துக் கொண்டுதான் செய்கிறார்கள். குத்துபு நாயகம் என்பது அல்லாஹ் அல்லாத இன்னொரு தெய்வம் அல்ல. குத்துபு நாயகம் என்பது அல்லாஹ்வுடைய இடத்தில் நின்று கொண்டு இன்னொரு பக்கம் ஆட்சி செய்யக்கூடிய ஒருவர் அல்ல, அல்லாஹ்வின் மிகப்பெரிய நல்லடியார். எனவே கண்ணியமான சீதேவிகளே, நம்மட பிரச்சனை என்ன தெரியுமா? நாம சரித்திரங்களை எல்லாம் படிச்சிட்டு நாம முயற்சி எடுக்காமல் நாம பின்தங்கிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறோம். குத்துபுமார்கள் சொன்னதை செய்யாமல் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். 5 வக்து தொழுகைகளில் பராமுகமாக பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் மிகவும் பொடுபோக்குத்தனமாக பின்தங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய திக்ரை, நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நமது கல்விலே எடுத்து நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழியைத்தான் நாம் தேட வேண்டும். கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இல்மு என்கிறது சாமானியமான ஒன்றல்ல, எல்லாருக்கும் விளங்க முடியுமான ஒன்றல்ல. அல்லாஹ் நாடி யஹ்தில்லாஹு லினூரிஹி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லது வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று திருக்குர்ஆன்ல 30 இடங்களுக்கு அதிகமாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நாடியதை செய்வான்.